guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படிங்கிறது எல்லா விதமான லேர்னர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படினே சொல்லலாம், எஸ்பெஷலி பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட். இப்போதான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நான் ஓரளவுக்கு தான் இங்கிலீஷில் பேசுவேன், இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ப்ராப்பராக பேசுறதுக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பாருங்கள், டிரைவிங்னு வந்துட்டா, அதே மாதிரி சாப்பாடுன்னு வந்துட்டா, குழந்தைங்கன்னு வந்துட்டா. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது யோசித்தோம் அப்படின்னா டக்குன்னு வராது. கற்றுக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கும் சரி, டக்குன்னு இது என்ன இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்? டிரைவிங்னு வந்துட்டா எங்கள் அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவார் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம்? சாப்பாடுன்னு வந்துட்டால் எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தைங்கன்னு வந்துட்டால் நான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன், குழந்தைங்கன்னு வந்துட்டு எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை ஒரே ஒரு சூப்பரான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த எல்லா சென்டென்சஸையுமே பேசிடலாம். அது என்னன்னு பாருங்கள். when it, ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு டிரைவிங்னு வந்துட்டா, சாப்பாடுன்னு வந்துட்டா, குழந்தைங்கன்னு வந்துட்டா, அந்த மாதிரி வந்துட்டா, ஒரு விஷயம் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த அழுத்தி குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது, இதுன்னு மட்டும் வந்துருச்சுன்னு வைவேன் அப்படின்னு சொல்லும்போது when it comes to அப்படின்னு போட்டுட்டோனாலே இந்த ஒரு ஃப்ரேஸை வச்சே இந்த மாதிரி நிறைய விதமான சுச்சுவேஷனில் நம்ம தாராளமாக பேசிட முடியும். இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போது when it comes to இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி மட்டும் கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விஷயம் எப்பவுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, டெய்லியுமே நடக்குதுனாலும் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும். ஓகேவா? ஒரு விஷயம் எப்பவுமே தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் டெய்லியுமே நடந்தாலுமே அதை என்னென்னு பேசும், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணி பேசும்? ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும். அதனால் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போது when it comes toங்கிறத யூஸ் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு வந்துட்டா அவள் எப்பயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டா. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு வந்துட்டா அவள் எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டா. ஸோ எப்பவுமே அவள் அப்படி தான். அதனால் இதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேச போகிறோம். ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு வந்துட்டா, ஸோ இதை தான் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அப்படியே எழுதிக்கலாம். when it comes to உதவி செய்கிறதுன்னு வந்துட்டான்னு சொல்கிறோமா, அப்போது ஹெல்பிங் அடுத்தவங்களுக்கு அப்படின்னா அதர்ஸ். when it comes to helping others, அவ she எப்பயுமே never இல்லைன்னு சொல்ல மாட்டா. she never says no. okay, she never says noன்னு சொல்லும். when it comes to helping others, she never says no அப்படிங்கிறது. அடுத்தது டிரைவிங்னு வந்துட்டா என் அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார். டிரைவிங்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டா எங்கள் அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார். இப்போ இதில் டிரைவிங்னு வந்துட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இது யூஸ் பண்ண போகிறோம். எப்படி நீங்களே கெஸ் பண்ணுங்கள். when it comes to டிரைவிங்கை மட்டும் ஆட் பண்ணிடும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. when it comes to driving, என் அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார். my dad is very careful. ஓகே, ஸோ இதை எதனால் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனால தான். இந்த வேர்பெல்லாம் எதில் இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது.
ஓகேவா, ஈஸ், அப்புறம் செஸ் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நிறையா நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு 10 days கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்தெந்த டென்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இன்னுமே டென்சஸ்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதெல்லாம் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா மேலே தெரியிற லிங்க் டச் பண்ணி அந்த டீட்டெயிலான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி பாருங்கள், இப்போது when it comes to driving my dad is very careful அப்படின்னு இந்த சென்டென்ஸ் பேசணும். அடுத்தது சாப்பாடுன்னு வந்துட்டா எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சாப்பாடுன்னு எடுத்துகிட்டா எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ நான் சாப்பாடுன்னு வந்துட்டா இதை எப்படி போடலாம், ஈஸியில் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வெரி வெரி காமன், எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது when it comes to food, சாப்பாடுன்னு வந்துட்டா எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். இதே இங்கிலீஷில் சொல்லும்போது எனக்குங்கிறனால ஐன்னு போட்டுக்கலாம். ஐ ப்ரிஃபர் non-veg dishes அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, when it comes to food I prefer non-veg food அப்படின்னு சொல்லலாம், non-veg dishes அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டா அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துட்டா இது எப்படி மாற்ற போகிறோம், when அப்படியே எழுதணும், when it comes to sports அவன், he ஈஸ்ன்னு வந்தாலும் அது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பு தான். ஓகேவா, he is ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். he is very active. just read the sentence now. when it comes to sports he is very active அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஷாப்பிங்னு வந்துட்டா அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில இடத்துல நம்ம இப்படி பேசுவோம், லைக் எப்படி கவனமாக இருப்பார், அப்புறம் என்ன இருப்பான் அப்படின்னு. ஆனால் தமிழில் பேசும்போது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் சரி ப்ரெசண்ட்டில், ஏன்னா ப்ரெசண்ட்டில் எப்போவுமே ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா இப்படி தான் சொல்லுவோம், எப்போவுமே கவனமாக தான் இருப்பார் அப்படிங்கிறது. அவன் ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டு எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பான். அப்போ ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே அவன் சுறுசுறுப்பாக தான் இருப்பான். அது இன்றைக்கி நாளைக்குனால கிடையாது, அதனால் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் பேசியிருக்கோமா. ஸோ இது பாருங்கள், நிறைய செலவு பண்ணுறாங்க இப்படியும் சொல்லும், நிறைய செலவு பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி இருக்காங்க, கவனமாக இருப்பாங்க அப்படின்னுமே நம்ம ப்ரெசண்ட்டில் பேசுகிறது உண்டு இல்லையா. அது ஃப்யூச்சர் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி நான் சொல்கிறேன். ஃப்யூச்சர் டென்ஸில் கம்பல்சரி வில்லுங்கிறத யூஸ் பண்ணும். ஓகேவா, தமிழில் ஒரு சில சென்டென்சஸில் ப்ரெசண்ட்டில் பேசுகிறதுனாலும் ஃப்யூச்சரில் பேசுகிறதுனாலும் ஒரே மாதிரியே சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிரைவிங்னு வந்துட்டா என் அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். இதேவே ப்ரெசன்ட் இப்படியும் சொல்லுவோம், டிரைவிங் வந்துட்டு என் அப்பா ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டுத்தையுமே ப்ரெசண்ட்டில் பேசும்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் இப்படி தான் சொல்லுவோம், டிரைவிங்னு வந்துட்டு என் அப்பா ரொம்ப கவனமாக இருப்பார் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் நம்ம தமிழில் பேசும்போது இப்படி தான் பேசுகிறோம். ஆனால் இங்கிலீஷில் மாறுபடும். அதை நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லும்போது சொல்கிறேன். இப்போது இந்த சென்டென்ஸ் பார்த்தலாம். ஷாப்பிங்னு வந்துட்டா அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை when it comes to shopping அவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. அவங்க they spend a lot, they spend a lot அப்படிங்கிறது when it comes to shopping they spend a lot அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபேமிலின்னு வந்துட்டா அவள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறா, ஃபேமிலின்னு வந்துட்டா அவள் ரொம்ப அக்கறையாக இருக்கிறா அப்படின்றோம். ஸோ இதை அவள் ஃபேமிலின்னு வந்துட்டு அவள் ரொம்ப அக்கறையாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ப்ரெசண்ட்டில் பேசும்போது இந்த மாதிரியும் சொல்லுவோம். ஃப்யூச்சரில் பேசணும் அப்படின்னா எதிர்காலத்தில் சொல்லணும்னா அவள் ஃபேமிலின்னு வந்துட்டு எப்போவுமே அக்கறையாக தான் இருப்பான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் தமிழில் பேசும்போது ஒரே மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் பேசும்போது வில்லுங்கிறத ஆட் பண்ணி தான் நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. ஃபேமிலின்னு வந்துட்டா அவள் ரொம்ப அக்கறையாக இருப்பாள். ஃபேமிலின்னு வந்துட்டா அப்படின்னா when it comes to family
ரொம்ப அக்கறையாக இருக்கிறா. she cares deeply அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? when it comes to family she cares deeply அப்படிங்கிறது. அடுத்தது பணம்னு வந்துட்டா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. பணம்னு வந்துட்டா அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம்? when it comes to money அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ இதை சொல்லும்போது they are very careful அப்படின்னு சொல்லலாம். they are very careful. when it comes to money they are very careful அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குழந்தைங்கன்னு வந்துட்டா அவர் ரொம்ப அன்பாக இருப்பார். அப்போ குழந்தைங்கன்னு வந்துட்டா ஸோ இதை எப்படி எழுதுவோம்? when it comes to children ரொம்ப அன்பாக இருப்பார் இல்லையா? அப்போ he is very kind. ரீட் பண்ணுங்க. when it comes to children he is very kind அப்படிங்கிறது. இவ்வளோ நேரமாக when it comes to அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அதுவே பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸில் மாற்றும் போது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். when it comes to இந்த comes அப்படிங்கிற இந்த வேர்ட் இருந்ததுனால தான் அது ப்ரெசண்ட்டுன்னே நம்ம சொன்னோம். இப்போது அந்த comes அப்படின்னே போட முடியாது பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது. கம் அப்படிங்கிறது கேம்னு மாறிடும். அப்போது when it came to அப்படின்னு பேசுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்போது when it came to அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்வீட் செய்யணும்னு வந்தப்ப ப்ரெசண்ட்டாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்போம்? ஸ்வீட் செய்யணும்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பாஸ்ட் டென்ஸுங்கிறனால ஸ்வீட் செய்யணும்னு வந்தப்ப அப்படிங்கும்போதே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஸோ அதனால தான் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஸ்வீட் செய்யணும்னு வந்தப்பங்கிறத when it came to ஸ்வீட் செய்கிறது அப்படிங்கும்போது சமைக்க தான் போவோம் இல்லையா? அப்போது when it came to cooking sweets என் அக்கா சூப்பராக பண்ணா. ஸோ இதுலேயுமே பண்ணா அப்படின்னா பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் when it came to cooking sweets my sister did. இங்கேயும் verb to தான் யூஸ் பண்ணுவோம். டூவோட பாஸ்ட் டென்ஸ் தான் did அப்படிங்கிறது. my sister did it சூப்பராக பண்ணா. பர்ஃபெக்ட்லின்னு போட்டுக்கலாம். ஓகே. when it came to cooking sweets my sister did it perfectly அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எக்ஸாம்னு வந்தப்போ அவன் முழு கவனத்தோட படித்தான். எக்ஸாம்னு வந்தப்போ முழு கவனத்தோட படித்தான், சும்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நடந்து முடிஞ்சிருச்சு, எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, அவன் நல்லா படித்தும் முடிச்சிருப்பான். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எக்ஸாம்னு வந்தப்போ சொல்லும்போது when it came to எக்ஸாம் when it came to exam அவன் he முழு கவனத்தோட படித்தான். he studied. இங்கேயும் இதே ப்ரெசண்ட்டாக இருந்தால் he studies அப்படி யூஸ் பண்ணியிருப்போம். பாஸ்ட்டுங்கிறனால தான் இங்கே ஸ்டடியோட verb to என்ன போட்டிருக்கோம்? ஸ்டடீட்னு போட்டிருப்போம். அதனால் he studied முழு கவனத்தோட with full focus. முழு கவனத்தோடனா full focus அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். when it came to exam he studied with full focus அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தேர்ட் ஒன்று இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்தப்போ அவன் தயங்கவே இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்தப்போ அவன் தயங்கவே இல்லை. தயங்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பேசணும், இது எப்படி பாஸ்ட் டென்ஸில் பேசணும், இதுவே எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் பேசணும் அப்படின்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதே ஃப்ரேஸை when it comes to அப்படிங்கிறதையே ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணி பேசுகிறதுன்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸில் பேசும்போது இங்கே when it comes to அந்த ஃப்ரேஸ் அப்படியே வரும். ஆனால் செகண்டாக யூஸ் பண்ணுறோம்ல, இந்த வந்துட்டா அப்படி சொல்லிட்டு செகண்டாக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் கம்பல்சரி will அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்.
இப்போ கார் வாங்குறதுன்னு வந்துட்டா அவங்க முதலில் மைலேஜ் தான் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி பேசல, கார் வாங்குறதுன்னு வந்துட்டா அவங்க மைலேஜ் தான் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். அது ப்ரெசண்ட்டாக கூட ப்ரெசண்ட்லேயும் நம்ம தமிழில் பேசும்போது இப்படி தான் சொல்லுவோம். இதுவே ஃப்யூச்சர்னாலும் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் நம்ம திங்க் பண்ணி சொல்லுவோம்ல, அவங்க கார் வாங்குறதுன்னு வந்துட்டால் கண்டிப்பாக அவங்க மைலேஜ் தான் செக் பண்ணுவாங்கன்னு பின்னாடி நடக்க போகிறத யோசிச்சும் தமிழில் இப்படி தான் சொல்லுவோம். தமிழில் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டு விதமாக ஒரே தான் பேசுவோம். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் பேசும்போது கம்பல்சரி வில்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கார் வாங்குறதுன்னு வந்துட்டா ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் அப்படியே தான் வரும். when it comes to கார் வாங்குறதுங்கிறனால buying a car. when it comes to buying a car, அவங்க முதல்ல மைலேஜ் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னா will அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சருக்கு இல்லையா. they will check mileage first. ஓகேவா? when it comes to buying a car, they will check mileage first அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த will அப்படிங்கிறத ஆட் பண்ணாதான் அது ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? ஓகே. ஹாலிடேக்கு பிளான் பண்ணுறதுன்னு வந்துட்டா நாங்கள் ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லுவோம். ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணுறதுன்னு வந்துட்டா நாங்கள் ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லுவோம் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறோம்னா இப்படி தான் எழுதணும். ஹாலிடேக்கு பிளான் பண்ணுறதுன்னு வந்துட்டா when it comes to planning holidays, நாங்கள் we hill station தான் சொல்லுவோம். we will prefer hill station. okay, when it comes to planning holidays, we will prefer hill station அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கிஃப்ட்ஸ் வாங்குறதுன்னு வந்துட்டா நான் புக்கு தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸ் எப்படி when it comes to அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுகிறது அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான லெசன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.